Perkin's reaction. This is from carbonyl compounds and carboxylic acid. இதுக்கு நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆல்டிஹைட், நேம்லி பென்ஸ் ஆல்டிஹைட் C6H5 C double bond OH. This is called as what? Benz aldehyde. இந்த பென்சால்டிஹைடோட எதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு அன்ஹைட்ரைட்னா அசிட்ரிக் அன்ஹைட்ரைட். அசிட்ரிக் அன்ஹைட்ரைட்னா அது எப்படி எழுதுகிறோன்னா அந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் CH3 வரும். ஸோ அந்த ஹைட்ரஜனை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு C double bond O, there is O, C double bond O, CH3, CH3, C double bond O, O, CH3, C double bond O. இப்படி வர்றது தான் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். இதை நம்ம ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறோன்னா இந்த எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் மாலிகுல் நடக்குது. இந்த ரியாக்ஷன் எதோட ப்ரெசன்ஸில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அசிட்டேட், சோடியம் சால்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட், சோடியம் அசிட்டேட்டோட ப்ரெசன்ஸில் நடக்குது. நான் சொன்ன மாதிரி மாலிகுல் ஆஃப் வாட்டர் எலிமினேட் ஆச்சு. மீதி எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணி எழுதுகிறோம். ஓகே, ஸோ எப்படி எழுதுகிறோம்? C6H5 CH, இங்கே டபுள் பாண்ட் ஆயிடுது. ஓகே, டபுள் பாண்ட் CH C double bond O, O, C double bond O, CH3. ஸோ ஒரு அடிஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனது. இங்கே வந்து ஹைட்ராலிசிஸ் டேக்ஸ் பிளேஸ். எங்கே நடக்குதுன்னா இங்கே பாண்டு க்ளீவ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? இங்கே வந்து OH ஆட் ஆகுது, இதில் H ஆட் ஆகுது. ஸோ நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் போட்டுக்கோங்க. ஒரு அன்சாச்சுரேட்டட் ஆசிட் C6H5 CH double bond CH COOH, நேம்லி சின்னமிக் ஆசிட் கிடைக்குது. C6H5 CH double bond CH COOH is called as what? Cinnamic acid. Cinnamic acid. So this cinnamic acid is an unsaturated acid because the double bond is found, and a saturated acid, namely acetic acid, is obtained. CH3COOH is acetic acid or ethanoic acid.